வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 10/5/2025 வருகின்ற அட்சய திருதியை பற்றி தான். இந்த அட்சய திருதி அப்போ எப்படி வழிபாடு செய்யணும், என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்லாம் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். 3 பதிவுகள் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க. இப்போ அந்த அட்சய திருதியை அன்று அந்த நேரத்தில் நம்ம தங்கம் வாங்குகிறோம், இல்லை வெள்ளி வாங்குகிறோம், இல்லை விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னாலும், எது வாங்கினாலும் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக சுக்கிரவசியம் கொண்ட மிக முக்கியமான இந்த ஒரு மூலிகையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், வற்றாத செல்வம் மகாலட்சுமி கடாட்சம் நம்மிடம் தங்கும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான். அதாவது வசதி இருக்கிறவங்க தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட வைரம் வாங்கலாம், அந்த மாதிரி உங்களால் முடிந்தது வாங்கலாம். இல்லை எதுவும் முடியல, லட்சக்கணக்கில் என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணி கல்லுப்பு வாங்கலாம். அது அவரவர்களுடைய குடும்ப சூழ்நிலை பொறுத்து. ஆனாலும் நீங்கள் எது வாங்கினாலும் அந்த பொருளோடு இந்த ஒரு பணவசிய மூலிகை, சுக்கிரவசியம் கொண்ட, சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கின்ற இந்த ஒரு மூலிகையை கூட சேர்த்து வாங்குவாங்க. இதனோட விலை ரொம்ப கம்மி தான். ஒரு 50 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா 20 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மூலிகையை அது கூட சேர்த்து கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணின்னு அதுக்கப்புறமா உங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மூலிகையை வாங்க மறந்துடாதீங்க அட்சய திருதியை அன்று அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. சரிங்களா? இது என்ன மூலிகை, எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னா, காலையில் 6:30 மணிக்கு, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம், சுக்லபட்சம், அந்த சுக்கிர ஓரையில் இந்த அட்சய திருதியை பிறக்கிறது. அதாவது 6:30க்கு தான். அதனால் நீங்கள் 6:30க்கு மேலே சுக்கிர ஓரையில் வாங்கலாம். அப்புறம் புதன் ஓரை வருது, அப்புறம் சந்திர ஓரை, அந்த நேரத்தில் வாங்கலாம். அப்படி இல்லை, அப்போ வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் 1 to 2 சுக்கிர ஓரை, 2 to 3 புதன், 3 to 4 சந்திர ஓரை, இந்த 3 ஓரையிலையும் நீங்கள் வாங்கலாம். இல்லை அதுவும் முடியல அப்படின்றவங்க இரவு 8 மணிக்கு வருகின்ற சுக்கிர ஓரை, புதன் ஓரையில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ஓரைகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா குரு ஓரையிலையும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் ராகு காலம் யமகண்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடாது. சூரிய ஓரையில் வாங்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி என்ன பொருள், என்ன மூலிகை அப்படின்னு சொன்னால், அந்த மூலிகையோட பேர் அதிமதுரம். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது சாப்பிட்ற பொருள் தான். இது நிறைய மருந்தாகவும் பயன்படுகிறது, பணவசிய மூலிகையாகவும் பயன்படுகிறது. இது நிறைய தாயத்திலலாம் இந்த மூலிகை கட்டையை வேறு பயன்படுத்தி அடைச்சி அதை தனவசியத்திற்கு இதை பயன்படுத்துவார்கள், குபேர வசியத்திற்கு பயன்படுத்துவாங்க. இந்த மூலிகை என்பது இந்த கட்டை பவுடராகவும் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி பவுடராக வாங்காதீங்க, கட்டையாக வாங்குங்க. விரல் மாதிரி சின்னதாக இருக்கும், நம்ம வசம்பு மாதிரி தான். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கிள்ளி வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா தித்திப்பாக இருக்கும், தித்திக்கும் அது அந்த மாதிரி. ஏன்னா சாப்பிட்ற பொருள் தான், தித்திப்பாக இருக்கும். சரிங்களா? இது சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கணும். நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம், நம்ம பர்ஸில் வைக்கலாம், இல்லை நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். எங்கெங்கே மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கின்றதோ அந்தந்த இடங்களில் இந்த மூலிகையை நாம் வைக்கலாம். இது தனவசிய பணவசியத்தை கொண்டு சேர்க்கும் ஒரு அற்புதமான மகாலட்சுமி வசிய கொண்ட ஒரு மூலிகை. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை போயிட்டு வாங்கிட்டு அன்றைய அட்சய திருதி நாளில் தங்கம் வாங்குறீங்களோ வைரம் வாங்குறீங்களோ, ஆனால் இந்த மூலிகையை சேர்த்து கூட வாங்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. இந்த அட்சய திருதியில் வாங்கிட்டு வைக்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் உங்ககிட்ட வற்றாத பணவரவும் தனவரவும் மகாலட்சுமி கடாட்சமும் நிறைந்ததாக அட்சயம் போல் வளர்ந்து கொண்டே வரும்.
அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இது சித்தர்கள் சொன்னது. கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தி வாங்கி பாருங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி அட்சய திருதியை அன்றைக்கி நீங்கள் போயிட்டு நான் தங்கம் வாங்கணும், நான் வைரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து காசு எடுப்பீங்க? நீங்கள் வீட்டில் இருந்து, இல்லை பீரோவில் இருந்து, லாக்கரில் இருந்து, ஏடிஎம்லேருந்து, இந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை கொண்டு தான் இன்னொரு பொருளாகிய தங்கத்தை வாங்குவீங்க. ஆனால் தங்கம் மகாலட்சுமின்னா பணமும் மகாலட்சுமி தான். ஒரு மகாலட்சுமியை கொடுத்து தான் நம்ம மகாலட்சுமியை வாங்கிட்டு வரோம். அதனால் முதல் நாளே, அட்சய திருதிக்கு முதல் நாளே நீங்கள் வாங்க வேண்டிய பொருளுக்கான பணத்தை அந்த கடையில் நீங்கள் கட்டிடுங்க. மறுநாள் அட்சய திருதி அன்று இந்த நல்ல சுப ஓரையில் போயிட்டு நீங்கள் தங்கத்தையோ வெள்ளியையோ வைரத்தையோ நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். அன்னைக்கு முடிந்தவரை உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் கையால் பணத்தை செலவு செய்யாதீர்கள். பணம் நம் வீட்டிலிருந்து செல்வது என்பது மகாலட்சுமி நம்மிடம் இருந்து செல்வதாக அர்த்தம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் நம்ம செலவு செய்யக்கூடாது, அதிலும் விளக்கு வைத்தா செலவு செய்யக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அன்னைக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து பொருளை வாங்குவதை விட முன்னாளிலே பொருளுக்கான பணத்தை கட்டிவிடுங்கள். அன்று புதிதாக அந்த நகையையோ பொருளையோ வீட்டிற்கு கொண்டு வாருங்கள். மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும். அத்துடன் சேர்த்து இந்த மூலிகையையும் கண்டிப்பாக வாங்கி வாருங்கள். இது அட்சய திருதியை அதிசய மூலிகை. கண்டிப்பாக எல்லோர் வீட்டிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குபேரவசிய மூலிகை, சரிங்களா? இந்த ஆண்டு நாம் வாங்கி வைப்போம். அடுத்த ஆண்டுக்குள் அற்புதமான மாற்றங்கள் நம் எல்லோருடைய வாழ்விலும் நடக்கட்டும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.